सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 46வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹ, ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ குலதேவதாயை நமஹ, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமஹ, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமஹ. நமது சாயி மாதா நமக்கு முன்பேயே வந்து நம் எதிரில் இருக்கிறாள். காசி பிரயாக் முடித்து கொண்டு ஷாமாவிற்கு முன்பேயே வருவேன் என்ற பாபாவின் வச்சனம் பிரத்யக்ஷமாக அனுபவமாகிறது. வீட்டில் கால் வைத்தவுடன் கண் எதிரில் அவருக்கு எதிர்பாராத விதமாக பாபாவின் படம் தென்பட்ட அக்கணமே இது அதி சமத்காரம், அதாவது மிகவும் அதிசயமானது என்று தோன்றியது. குரல் தழுதழுத்தது, கண்களில் ஆனந்த கண்ணீர் நிரம்பியது, ஷரீரம் எல்லாம் புல்லரித்து வியர்த்தது. மாதவ்ராவின் அந்த நிலையை பார்த்து அவர் பிளேக் ஜுரம் இருக்கிறதென்ற பயத்தினால் அழுகிறார் என்ற கயாவாலா நினைத்து கொண்டார். ஷாமா அறியும் ஆவலினால் உந்தப்பட்டு, இந்த பாபா படம் உனக்கு எப்படி கிடைத்தது? நமக்கு அந்த கதை சொல்லு என்று கேட்டார். கயாவாலா அந்த விருத்தாந்தத்தை எல்லாம் மாதவ்ராவிடம் சொன்னார். 12 வருஷங்களுக்கு முன் நடந்த விசேஷத்தை கேளுங்கள். கயாவாலாவிடம் ஒருவர் இருவர் அல்ல, 300 பேர்கள் சம்பளம் வாங்கும் ஆட்கள் இருந்தார்கள். அவர்கள் யாத்திரை விவரங்களை சவிஸ்தாரமாக சொல்வார்கள். மன்மாட் மற்றும் புனதும்பேயில் இருந்தார்கள். யாத்ரீகர்களுக்கு நல்ல யோசனைகளும் உதவியும் கொடுப்பது அவரது தினசரி கடமை. இப்படி அவர் வேலை நடக்கும் பொழுது சாயி சமர்த்தர் பெரிய மகான் என்று கேள்விப்பட்டு பாவனமான அவர் தரிசனம் செய்து கொள்ளும் உத்தேசத்தில் அவர் ஷிரடி போனார். பாபாவை தரிசனம் செய்து கொண்டு அவர் பாதங்களை வந்தனை செய்தார். அப்பொழுது அவர் படத்தை பெற வேண்டும் என்ற விருப்பம் உண்டாயிற்று. மாதவ்ராவிடம் சுவரில் மாட்டியிருந்த பாபாவின் படத்தை கேட்டார். மாதவ்ராவ் பாபாவின் அனுமதியை கேட்டபின் அந்த படத்தை கொடுத்தார். அந்த படமே இது, அந்த கயாவாலாவே இவர் என்று மாதவ்ராவிற்கு நினைவு வந்தது. பாபா என்னை இங்கே எப்படி அனுப்பி வைத்தார்? ரொம்ப காலத்திற்கு பின் இவர் எப்படி கிடைத்தார்? நிஜமாக 12 வருஷங்களுக்கு முன் நடந்த சங்கதி யாருக்காவது நினைவிருக்குமா? ஆனால் அது பாபாவின் ஒரு அகாத, அதாவது ஆழங்காண முடியாத லீலை. ஷாமாவை அங்கே வரவழைத்தார். அங்கு தம் தர்சனத்தை கொடுத்தார். கயாவாலாவும் கூட அத்தியந்த சந்துஷ்டனானார். என்னிடம் இருக்கும் இந்த படத்தை சாயிபாபாவின் ஆக்ஞை பெற்று இந்த கயாவாலாவிற்கு கொடுத்தேன் என்று ஷாமாவிற்கு அப்பொழுது நினைவிற்கு வந்தது. ஷீரடி போய் இவரிடமே தங்கினேன், இவரே பாபாவின் தரிசனம் செய்து வைத்தார் என்று கயாவாலாவிற்கும் ஞாபகம் வந்தது. ஒருவருக்கொருவர் செய்து கொண்ட உபகாரத்தை ஸ்மரித்து கொண்ட பொழுது இருவருக்கும் எல்லையில்லாத ஆனந்தம் உண்டாயிற்று. கயாவாலா கயாவில் ஷாமாவிற்கு மிகவும் விசேஷமாக நல்ல உபச்சாரங்கள் செய்தார். அவருடைய வீடு மிக பெரியது, ஐஸ்வர்யத்தில் நிரம்பி வழிந்தது. அங்கு பல்லக்கில் அமர்ந்து ஷாமாவை யானையின் மேல் உட்கார வைத்து ஆனந்தமாக விஷ்ணு பாதத்திற்கு கூட்டிப்போய் பூஜா சாம்கிரிகள் உடன் எடுத்துப்போய் பகவானுக்கு அபிஷேகம் செய்து வைத்து விதிப்படி பிண்ட பிரதானமும் கூட செய்து வைத்தார். அதன் பிறகு பிராமண சந்தர்ப்பணை, நைவேத்திய சமர்ப்பண பூர்வமான போஜனம் எல்லாம் செய்து ஆனந்தமாக யாத்திரை முடிந்தது. பாபாவே இதையெல்லாம் நிறைவேற்றி வைத்தார்.
பாபாவின் நாவிலிருந்து வெளிவந்த வார்த்தைகள் அர்த்தம் நிரம்பியவை என்று எழுத்துக்கு எழுத்து அனுபவமாயிற்று. இந்த முழு கதையின் சாரம் என்னவென்றால், அவருக்கு பக்தர்கள் மேல் அத்தகைய அபார பிரேமை. பாபாவிற்கு பக்தர்கள் மேல் மட்டும் ஆசை ஏன், அவர் இதர பிராணிகளையும் கூட சமானமாக பார்த்து வந்தார். அவைகளிலும் கூட அவருக்கு எத்தகைய ஐக்கிய பாவம்! அவைகள் மேலுள்ள பிரேமை இணையில்லாதது. லெண்டியிலிருந்து திரும்பி வரும்பொழுது வழியில் எப்பொழுதாவது ஒரு ஆட்டு மந்தையை கண்டால் பாபாவிற்கு பரமானந்தம். அப்பொழுது அவர் அந்த மந்தையின் பக்கம் தன் அமிர்த திருஷ்டியை வீசி அவைகளிலிருந்து 1-2 ஆடுகளை தேர்ந்தெடுத்து வாங்குவார். அவைகளின் எஜமானன் எவ்வளவு விலை கேட்டாலும் அவ்வளவு பணத்தை அக்கணமே கொடுத்து ஆடுகளை கோண்டாஜியிடம் கொடுப்பார். அது பாபாவின் பத்ததி. ஒரு தினம் பாபா 2 ஆடுகளை 32 ரூபாய்கள் கொடுத்து வாங்கி வந்தார். அதை பார்த்து எல்லோருக்கும் ஆச்சரியமாயிற்று. அந்த 2 ஆடுகள் மீது பாபாவின் திருஷ்டி விழுந்தவுடன் அவர் மனதில் அன்பு பிறந்தது. அவைகள் அருகில் சென்று அவைகள் முதுகை தடவினார். அவைகள் மிருகங்கள் என்று பார்த்து சாயி சமர்த்தனுக்கு தயை உண்டாயிற்று. அவைகளின் நிலை கண்டு அவர் மனம் உருகி பிரேமை பொங்கி வந்தது. அவைகளை அருகில் அழைத்து பிரேமையுடன் தடவி கொடுத்தார். பாபாவின் விசித்திர நடத்தையை பார்த்து பக்தர்களுக்கு ஆச்சரியமானது. அவைகளின் பூர்வ ஜன்மத்தில் இருந்த பேராசை சாயிக்கு நினைவு வந்தது. அவைகள் மீது பிரேமை உண்டாயிற்று. அவைகள் மிருக ஜென்மம் என்று கண்டு ரொம்ப சங்கடப்பட்டார். ஒரு ஆடு 1 ரூபாய் என்ற பெயரில் 2 ரூபாய்க்கோ 3 ரூபாய்க்கோ 4 ரூபாய்க்கோ வாங்கலாம் என்று தாத்யா பாட்டில் நினைத்தார். பாபா 16 ரூபாய்கள் கொடுப்பதை பார்த்த தாத்யா ஆச்சரியப்பட்டார். வியாபாரி கேட்ட விலை கொடுத்து ஜீவிகளை வாங்குவதை கண்ணால் பிரத்யக்ஷமாக பார்த்து தாத்யாவும் மாதவராவும் பாபாவின் நடவடிக்கையை எதிர்த்தார்கள். 2 ரூபாய் பெறும் வஸ்துவிற்கு 16 ரூபாய் எதற்கு கொடுப்பது? பாபாவிற்கு பணத்தின் மதிப்பு தெரியாதா என்ன? பாபா எதேச்சையாக ஏதோ செய்கிறார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பாபா எதற்காக இப்படி வியாபாரம் செய்கிறார் என்று இருவரும் மனதில் சங்கடப்பட்டார்கள். இது என்ன வியாபாரம் செய்யும் முறையா என்று பாபாவை தூஷித்தார்கள். பாபா நிஜமாகவே எப்படி மோசம் போனார் என்று எல்லோருக்கும் ஆச்சரியம். தமாஷ் பார்க்க ஜனங்கள் கூடினார்கள். பாபா கொஞ்சம் கூட நஷ்டமடைந்தவர் போல இல்லாமல் நிச்சிந்தையாக இருந்தார். இருவரும் அப்படி கோபம் கொண்டு தூஷித்தாலும் கொஞ்சமாவது சலனமடையவில்லை. பிரசாந்தமாக இருந்தார். பிறகு அந்த இருவரும் வினயமாக பாபாவிடம், இதென்ன உதார புத்தி, இப்படியாக 32 ரூபாய் போயிற்றல்லவா என்று கேட்டனர். வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்டு சாயி நகைமுகத்துடன், ஐயோ பைத்தியங்களே, நான் உங்களை எப்படி சமாதானப்படுத்துவேன் என்று மனதில் எண்ணுபவர் போல் இருந்தார். அவரது சாந்தி அதிசயமானது. அனுப்பிரமாணமாவது, அதாவது அணுவளவாவது அவரது ஸ்திர புத்தி தளரவில்லை. இதுவே அவரது பரம சாந்தியின் லட்சணம். எல்லோரும் ஆச்சரியத்தையும் குரோதத்தையும் விட்டு பரம சாந்தியை அனுபவித்தார்கள். சர்வ பிராணிகளிலும் பகவானை காண்பவரை அவிவேகம் எப்படி தொட முடியும்? விவேக திருஷ்டியில் சாமர்த்தியம் காண்பிப்பவர் குரோதத்தை அருகிலும் நெருங்க விடமாட்டார். பாராமல் நடந்த இச்சம்பவம் அவரது சாந்த ஸ்வபாவத்தை வெளிக்கொணர்கிறது. அல்லாஹ் மாலிக் என்று நிரந்தரமாக தியானம் செய்பவர்களின் மகிமையை நான் எவ்வளவு என்று வர்ணிப்பேன்? ஆழங்காண முடியாதது, மிகவும் கம்பீரமானது, அதி பாவனம், ஹிதகரம், அதாவது நலன் தருவது இவரது சரிதை. பூர்ண ஞானம் குடிகொண்ட வைராகிய நிதி,
நிஜசாந்தி சாகர கருணா பரிபூர்ண புத்தி சோபிதரான பாபா திரிகரண சுத்தியுடன் என்ன சொன்னார் என்று கேளுங்கள். அந்த இருவரது ஆவலை பார்த்து அவர்கள் கோபிக்காமல் இருப்பதற்கு, வீடு வாயில் இல்லாதவன் நான், காசு எதற்கு சேர்க்க வேண்டும்? முதலில் அங்காடிக்கு போய் ஒரு சேர் கடலை வாங்கி கொண்டு வா. ஆடுகளை திருப்தியாக மேயவிட்டு மீண்டும் அவைகளை அந்த மேய்ப்பவனுக்கு கொடுத்துவிடு என்று சொன்னார். அந்த ஆக்ஞானுசாரம் சீக்கிரமாக கடலையை கொடுத்து ஆடுகளை மேயவிட்டார்கள். அதன் பிறகு கொஞ்சம் கூட தயங்காமல் அவைகளை மீண்டும் மந்தையுள்ளே அனுப்பிவிட்டார். இந்த சாயி பரோபகாரம் உருவெடுத்த பிரத்யக்ஷ அவதாரம். அத்தகைய அவருக்கு தாத்யா ஷாமா இல்லாவிடில் மற்றவர்கள் ஆலோசனை கொடுப்பார்களா? அதி பிரேமையுடன் கடலையை தின்று ஆடுகள் திருப்திப்படுவதை கவனித்து, பாபா, அவைகளை அவரது எஜமானுக்கே கொடுத்துவிடு, மந்தையில் ஓய்வு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார். அப்படியே ரூபாய்க்கு ரூபாயும் போயிற்று, ஆடும் கூட சும்மாவே தர்மத்திற்கு போயிற்று. பிறகு பாபா அந்த ஆடுகளின் பூர்வ ஜன்மத்தை குறித்து மிக ஆச்சரியகரமான விஷயத்தை சொன்னார். தாத்யா ஷாமா இருவர் மேலும் பாபாவிற்கு மிகுந்த பிரேமை. அவர்களது கோபத்தை சாந்திப்படுத்துவதற்கென்றே பாபா மனோகரமான கதை சொல்வது உண்டு. சாயி பாபா தானே ஆடுகளின் பூர்வ ஜன்ம கதையை அவர்கள் இருவருக்கும் சொன்னதை ஸ்ரோதாக்கள் ஸ்ரவணம் செய்யுங்கள். வாக்கியவச்சமாக, இந்த பிராணிகள் பூர்வ ஜன்மத்தில் மனிதர்கள் எனக்கு பக்கத்திலேயே இருந்தார்கள். அவர்களுக்கும் கூட கர்ம பிரபாவத்தின் பலன் கட்டாயம் கிடைக்கும். இங்கே காணப்படும் இந்த ஆடுகள் பூர்வ ஜன்மத்தில் உடன்பிறப்புகள். பரஸ்பரம் சண்டை போட்டுக்கொள்ள அவர்களுடைய ஜன்மம் முடிவடைந்து இந்த நிலையடைந்தனர். முதலில் இருவரிடையில் பிரேமை இருந்தது. ஒரே தட்டில் உண்டு ஒரே படுக்கையில் படுப்பார்கள். நித்திய நியமமாக யோகக்ஷேமம் விசாரிப்பார்கள். இருவரிலும் ஒற்றுமை அதி நெருக்கமாக இருந்தது. அவர்கள் சகோதரர்கள் ஆனாலும், அப்படி ஒற்றுமையாக இருந்தாலும் தாங்க முடியாத கர்ம தர்ம, அதாவது கர்மத்தின் காரணமாக, சம்யோகத்தினால் பயங்கரமான பணத்தாசை காரணமாக அவர்களிடையே விரோத பாவம் வலுத்தது. பெரியவன் மிகச் சோம்பேறி, சின்னவன் இரவும் பகலும் சிரமப்பட்டு தனம் சேர்த்தான். அதனால் பெரியவனுக்கு அசூயை உண்டாயிற்று. அவனை தீர்த்து கட்டினால் எனக்கு திரவியத்திற்கு குறையிராது என்று நினைத்து, பேராசை காரணமாக பெரியவன் கெட்ட யோசனைகளில் இறங்கினான். தனத்தின் மீதுள்ள மோகத்தினால் அவன் கண்களில் புரை கட்டியது. கண்ணிருந்தும் அவன் குருடனானான். பந்துத்துவத்தையும் சகோதர பிரேமையையும் மறந்து போய் தம்பியை தீர்த்து கட்ட தயாரானான். பிராரப்த கர்ம மோகம் மிகவும் கடினமானது. காரணம் எதுவும் இல்லாமல் சத்ருத்துவம் உண்டானது. உள்ளுக்குள்ளேயே இருந்த கபடம் வெளியானது. லோபத்தை கட்டுப்படுத்த முடியாததினால் அவன் ஆயுள் தீர்ந்து போனது. சகோதர பிரேமம் என்பதை எல்லாம் மறந்து போய் துரபிமானத்தினால் நிரம்பி கோபத்திற்கு வசப்பட்டான். சத்ருக்கள் போல அவர்கள் இருவரும் சண்டை போட்டு கொண்டார்கள். ஒருவன் கோலினால் தலையில் அடித்து கீழே தள்ளினான். இரண்டாமவன் கோடாலியினால் அடித்து தன் சகோதரனை கொன்றுவிட்டான். அப்படியே இருவரும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு இரத்தம் சொரிய மூர்ச்சையானார்கள். சிறிது நேரத்தில் பிராணன் போய் மரணத்தை தழுவினார்கள். அவர்கள் முடிவு அப்படியாயிற்று. இப்பொழுது இந்த யோனியில் பிரவேசித்துள்ளார்கள். இத்தகைய விருத்தாந்தம் இவைகளை பார்த்தவுடன் எனக்கு நினைவு வந்தது. அவர்கள் செய்த கர்மத்தை அனுபவிப்பதற்கு இப்படி ஆடுகளாக ஜென்மம் எடுத்தார்கள். எதிர்பாராமல் அவர்களை மந்தையில் பார்த்து எனக்கு பிரேமாவேசம் உண்டாயிற்று.
அதனால் என் காசை செலவு செய்து அவைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று தோன்றியது. அவைகளுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் ஆடுகளின் கர்ம ரூபமாக நீங்கள் தடங்கல் செய்தீர்கள். ஆடுகளின் மேல் எனக்கு இருக்கும் தயை மறந்து போகக்கூடியதா? ஆனால் உங்கள் பலவந்தத்தினால் நான் கடைசியில் அவைகளை ஆடு மேய்ப்பவனுக்கே கொடுத்து விடுவதற்கு ஒப்புக்கொண்டேன் என்றார். இப்பொழுது இந்த கதை முடிந்தது. ஸ்ரோதாக்கள் என்னை மன்னிக்க வேண்டும். பின்வரும் அத்தியாயத்தை கேட்டால் மனதிற்கு மிகவும் ஆனந்தமாகும். அதுவும் கூட பிரேமை நிரம்பியது. அது சாயியின் முகத்திலிருந்து பெருகிய அமிர்தம். ஹேமாத் பந்த் சாயி சரணங்களில் வினம்ரமாக நமஸ்கரித்து ஸ்ரோதாக்களை வேண்டிக் கொள்கிறான். ஸ்வஸ்தி ஸ்ரீ சாது சஜ்ஜனங்களால் பிரேரணை செய்யப்பட்ட பக்த ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சமர்த்த சத் சரிதையில் காசி கயா கமனம் அஜ ஜன்ம கதனம், அதாவது ஆடுகள் பிறந்த கதை என்னும் 46வது அத்தியாயம் சம்பூர்ணம். ஸ்ரீ சத்குரு சாயிநாதார்ப்பணமஸ்து. சுபம் உண்டாகட்டும். சாயி பக்தர்களே, 46வது அத்தியாயத்தின் இறுதிக்கு நாம் வந்துவிட்டோம். அடுத்த தொடரில் நாம் 47வது அத்தியாயத்தை கேட்கலாம். சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।